சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு இயக்கப்படும் மின்சார ரயில்கள் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை பராமரிப்பு பணிகள் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இன்று முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை ரயில் சேவைகள் ரத்து செய்யும் முடிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு காரணமாக இன்று வழக்கம் போல் ரயில் சேவைகள் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நகராட்சி நிர்வாக இணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவரை போன்று பல IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர். நடப்பு 2024-25ஆம் நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட் இதுவரை தாக்கல் செய்யவில்லை. இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடந்ததால் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவடைந்து மத்தியில் 3வது முறையாக பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமைந்துள்ளது. நேற்று பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இன்று காலை பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். நிலத்தகராறு தொடர்பாக முன்னாள் ராணுவ வீரர் தனது தம்பி, அவரது மனைவி மற்றும் 6 மாத கைக்குழந்தை உட்பட 6 பேரை கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நள்ளிரவு வேளையில் குடும்பத்தார் உறங்கிக் கொண்டிருந்த போது கொலை சம்பவம் அரங்கேறியது. இந்த சம்பவத்தில் முன்னாள் ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். வங்காளதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியது. இந்த விவகாரத்தில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து தி ரெசிஸ்டன்ட் என்ற மர்ம கும்பல் அந்நாட்டு பிரதமர் அலுவலகம், மத்திய வங்கி மற்றும் காவல்துறை இணையதளங்களை ஹேக் செய்துள்ளது. பணம் வழங்கும் ATM எந்திரங்கள் போல பல்வேறு பொருட்களை விநியோகிக்கும் வெண்டிங் மிஷின் எந்திரங்கள் வெளிநாடுகளில் பிரபலம். அதுபோல பிளாஸ்டிக் பாட்டில்களை போட்டால் மறுபுறம் நாய்களுக்கான உணவு மற்றும் தண்ணீர் விநியோகிக்கும் எந்திரம் துருக்கியில் நிறுவப்பட்டுள்ளது. பேடிஎம் நிறுவனர் விஜய் சேகர் சர்மா இதுகுறித்த பதிவில் மாற்றத்தை உருவாக்கும் இந்த திட்டத்திற்கு நிதி உதவி செய்ய விரும்புகிறேன் என்று பதிவிட்டார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லீஸ், திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதலில் ஆடிய சேப்பாக் சூப்பர் கில்லீஸ் அணி 198 ரன்களை குவித்தது. இதைத் தொடர்ந்து ஆடிய திருச்சி அணி 184 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் சேப்பாக் சூப்பர் கில்லீஸ் அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.